நல்லா தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா குக்கர் போட்டு 3 விசில் வச்சிடணும். அப்படியே குக்கர் இல்லாமல் நம்ம சட்டியில் வைக்கிறதா இருந்தால் அரை மணி நேரம் வைக்கணும். இந்த பாருங்கள் 3 விசில் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். சரியா எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக வந்துட்டு. கொஞ்சோண்டு நம்ம தேவையான அளவு சின்னதாக பெப்பர் பொடின்னா மிளகு பொடி. அவ்வளோதான், நம்மளுக்கு சாப்பிடக்கூடிய ஜின்னு ரெடி ஆயிடுச்சு. ஜில்லுன்னு குளிர்ந்துருச்சு. நல்லா குளிர்ந்தோடனே இந்த மிளகுலாம் இருக்குல்ல, பெப்பர் பொடி, அதெல்லாம் நல்லா போல் எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துட வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்ட்டு. வந்து சீம்பால்னு சொல்லுவாங்க. நீங்கள் அருமையாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு நீங்களும் சாப்பிட்டுக்கலாம்.